மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க. ஈரோடு அருகே விஜயமங்கலத்தில் நடைபெற்று வரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் எழுச்சி மாநாட்டில் கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசி வருகிறார். அந்த காட்சிகளை பார்க்கலாம். உடனே அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்கிட்டோம்னு அர்த்தமா? கூட்டணியில் போயிட்டோம்னா அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்கணும்னு அர்த்தமா? ஒண்ணு மட்டும் புரிஞ்சுக்கணும், கூட்டணி போனோம்னு சொன்னா அந்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்க முடியாது. அது நம்ம தெளிவா இருக்கணும். நம்ம கொள்கையில் தான் நமக்கணும், அடுத்த கட்சி கொள்கையை நம்ம ஏத்துக்க கூடாது. ஆனா நம்ம நினைப்பில் என்ன தவறு என்றால், கூட்டணிக்கு வர்ற கட்சி நம்ம கட்சி கொள்கையை ஏத்துக்கணும்னு நினைக்கிறோம். அது எப்படி முடியும்? அவங்க கொள்கையை நம்ம ஏத்துக்க மாட்டோம், ஆனா நம்ம கொள்கையை அவன் ஏத்துக்கணுமா? நம்ம கட்சிக்கு என்ன கொள்கை இருக்கோ அதை எப்படி அவன் ஏத்துக்குவான்? திமுக அப்படி பண்ணிருச்சு, காங்கிரஸ் இப்படி பண்ணிருச்சு, அது அவன் கொள்கை, அவனோட கொள்கை. அது நம்ம கொள்கையை அவனை ஏத்துக்கணும் எப்படி சொல்ல முடியும்? ஆனா தேர்தலை பொறுத்தவரை, கூட்டணியை பொறுத்தவரை அந்தந்த சூழல்களிலே தலைமையில் இருப்பவர்கள் பேசி முடிவெடுக்கக்கூடிய ஒரு விஷயம். ஒரு சிலருக்கு பிடித்திருக்கலாம், ஒரு பெண்ணை எல்லாமே இந்த கட்சியில செய்யற அத்தனையுமே எனக்கு பிடிச்சு பண்றேனா, அத்தனையுமே நான் விரும்பிதான் பண்றேனா? என்னுடைய சுய விருப்பம் என்பது எந்த விதமான முடிவிலும் இருக்காது. பெருவாரியாக எதை சொல்லுகிறீர்களோ அதைத்தான் இதுவரை நான் செயல்படுத்தி இருக்கிறேன், அப்படித்தான் செய்திருக்கிறேன். பொதுமக்கள், அதாவது அரசியல்வாதிகள் மட்டும் விழிப்புணர்வோட பொறுப்புணர்வோட இருந்தா போதாது. ஈரோடு அருகே விஜயமங்கலத்தில் நடைபெற்று வரும் கொங்கு நாடு மக்கள் தேசிய கட்சியின் எழுச்சி மாநாட்டில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் ஈஸ்வரன் பேசினார். அந்த காட்சிகளை நாம் தற்போது பார்த்தோம். மின்மினி தமிழர்களுக்காகவே வந்தாச்சு முதல் ஹைப்பர்லோக்கல் சோஷியல் மீடியா ஆப். உடனே டவுன்லோட் பண்ணுங்க.